ஒருத்தர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்காரு. அவருக்கு இன்வெஸ்ட்மென்ட் வருது. ஒரு விஷயம் வருது. சரியான ஒரு இடமும் தேர்வாயிடுச்சு. இந்த டைம்ல இத பண்ணா ரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றாரு. ஆனா ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு இந்த காலம் சரியில்ல. இந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணாத. அப்படி ஸ்டார்ட் பண்ணீன்னா, உனக்கு மைனஸ் தான் இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தன்னோட தன்னம்பிக்கையின் பேர்ல ஒருத்தர் அந்த பிசினஸ பண்ணலாமா? இல்ல ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அவருக்கு நெகட்டிவான சில விஷயங்கள குடுத்து அத கெடுக்குமா? அப்படின்னு ரைட்டுங்க. கண்டிப்பா இது வந்து என்னன்னா, இந்த மாரி ஒரு கன்சல்டேஷன எடுக்கும்போது ஜோதிடர்கிட்ட, பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அப்ப நம்ப வந்து இந்த காலகட்டத்தில இந்த வேலைகள் செய்ய வேண்டாம். தன்னம்பிக்கை அவங்களுக்கு தாராளமா இருக்கலாங்க. தன்னம்பிக்கை இருக்கிறதுக்கு வந்து பிரச்சனைகளே கிடையாது. தாராளமா எடுக்கலாம். அந்த தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்த இத கேட்காம செஞ்சு, 1 வருட காலத்திலயோ, இல்ல 6 மாசத்திலயோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிசினஸ் முடக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கையே லூஸ் ஆயிடும். மத்த எல்லாமே உங்களுக்கு வந்து டோட்டல் லாஸ் தான். ரைட்டுங்களா? அத வந்து என்னன்னா, இப்போ இந்த மாரி இந்த தன்னம்பிக்கையே பாழாக்காதபடி ஒரு ஜோதிடர் வந்து தன்மையா சொல்லலாம். ஒரு பண்போட சொல்லலாம். ஜாதகப்படி உங்க ஜாதகத்த பார்த்து இந்த நேரத்துக்கு வேண்டான்னா, தயவு செய்து வேண்டான்னா, அத வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க நெக்லெக்ட் பண்ணிறது. அன்னைக்கு நீங்க சின்னதா உங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவுகளோ, பிரச்சனைகளோ, சங்கடங்களோ இருந்தால் கூட, அத நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு மேல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க கட்டாயம் விடுபடுவீங்க.